அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். ஈஸியாக ஆனால் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 4 முட்டையும் உடைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து உடச்சி வச்சிருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இதுக்கு வந்து தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.